இருதயம் கலங்கி போய் பயந்து சமாதானமற்று இருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. காற்றும் கடலும் கொந்தளித்தது. சீஷர்கள் அலறிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவோ சமாதானத்தோடு நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். எப்படி? பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு நன்றாக தெரியும். அலறின சீஷர்களில் பேதுருவும் ஒருவன். அந்த சமாதானத்தை அப்படியே ஃபாலோ பண்ணினார். சிறைச்சாலையில் கொலைக்கு நியமிக்கப்பட்டு இருந்தார். ஆனால் 2 கரங்களில் சங்கிலிகளால் பூட்டப்பட்டிருந்த போதிலும் அவரால் எப்படி நிம்மதியாக உறங்க முடிந்தது? தேவன் தனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். தனக்காக உருவாக்கின திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றும் வரை என்னை காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு என்ற முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் அவர் மேல் இருந்தபடினால் சூழ்நிலையின் மத்தியில் பயப்படாமல் கலங்காமல் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். தேவனும் தன் தூதனை கொண்டு சிறை கதவுகளை உடைத்து பேதுருவை காப்பாற்றி அவர் திட்டத்தை நிறைவேற்றினார். சூழ்நிலை மத்தியில் இயேசு கிறிஸ்து அமைதியாய் சமாதானத்தோடு இருக்க காரணம், பிறகு நடக்க போவது என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆமாங்க, சூழ்நிலையின் நெருக்கத்தின் மத்தியில் அதை கண்டு பயந்து கலங்கி போகாமல் அமைதியாய் இருக்க வேண்டியதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவதும் நமக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவதும் அவருடைய பொறுப்பாய் உள்ளது. அவர் நிச்சயமாக எனக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் பெருகும் போது அவருடைய சமாதானம் நமக்குள்ளாகவும் பெருகுங்க. கலங்காம பயப்படாம இருங்க. தேவன் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஜெபிக்கலாமாங்க. என்ன நடக்க போகிறது என்று நீர் அறிந்தபடியினால் சூழ்நிலையின் மத்தியிலும் அமைதியாய் சமாதானத்தோடு இருந்தீர். எனக்காக நீர் எதை குறித்தீரோ அதை கண்டிப்பாய் நீர் நிறைவேற்றுவீர் என்ற திட நம்பிக்கை எனக்கு கொடுத்து சூழ்நிலையின் மத்தியில் கலங்காமலும் பயப்படாமலும் நீர் எனக்கு தந்த சமாதானத்தோடு இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.